நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அரசியலை விட ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ரியாக்ஷன் பொதுவாக என்ன வரும்னா, இது வந்து ஒரு மீம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, இது வந்து ஒரு ஜோக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைப்பாங்க, இது வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ஒரு இன்டர்நெட் ட்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு கூட மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு மெயின் பாயிண்ட்டே இருக்குது. சில விஷயங்கள் வந்து வைரல் ஆகிறதுக்கு காரணம் வந்து அதனுடைய கண்டென்ட் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷனல் பெயின் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அந்த எமோஷனல் பெயின் வந்து ஒரே ஒரு வார்த்தையில் வந்தது. அந்த வார்த்தை தான் காக்ரோச், அதாவது கரப்பாம்பூச்சிகள். அதுக்கு மக்கள் வந்து அதுக்கு கோபப்படலை, அதுக்கு அழலை. அவங்க வந்து அந்த வார்த்தையை அப்படியே ஓன் பண்ணிட்டாங்க. தாங்க தான் காக்ரோச், தாங்க தான் கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தாங்களே வந்து சித்தரிச்சுட்டு நம்பிட்டாங்க. மனுஷங்களுக்கு வந்து இன்சல்ட் வந்து வலியை கொடுக்காது, அவங்க வந்து இன்விசிபிளாக ஃபீல் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கும். நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை வராமல் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு வந்து செட்டில் ஆகிட்டாரு, நீ இன்னும் ஆகாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்களுக்கு சொல்லலாம். அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் சொல்லியிருந்தா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அவர் தெளிவாகிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க. சில நேரங்களில் வந்து கோபம் வந்து சொசைட்டி மேலே இருக்காது, அதாவது சமூகத்து மேலே இருக்காது, தாங்க வந்து காணாமல் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இது வெறும் சர்ஃபேஸ் தான். ஃபுல் யூடியூப் வீடியோவில் இதை விட கிளியராக பேசியிருக்கேன்.